முட்டுக்காட்டில் நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை மது போதையில் சொகுசு காரில் வந்து விரட்டிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அருகே காரில் பயணித்த பெண்களை சொகுசு காரில் வந்த இளைஞர்கள் சிலர் துரத்தும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டது. சொகுசு காரில் வந்தவர்கள் தங்கள் காரை நடுவழியில் நிறுத்திவிட்டு அதில் இருந்து இறங்கிய இளைஞர் ஒருவர் ஓடிச் சென்று பெண்கள் இருந்த காரின் கதவை தட்டி மிரட்டுவது, அவர்களிடமிருந்து பெண்கள் தங்கள் காரில் தப்பிச் செல்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட முட்டுக்காடு பகுதியில் நடைபெற்றது உறுதியானது. மேலும் விசாரணையில் கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு கானத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் வீட்டில் உறவினர்கள் வந்ததாகவும், குழந்தை அழுது கொண்டே இருந்ததாலும், மறுநாள் விடுமுறை என்பதாலும் குழந்தையின் அழுகையை நிறுத்த அக்கரை பகுதிக்கு பெண்கள் காரில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது முட்டுக்காடு அருகே காரை நிறுத்தியுள்ளனர். சொகுசு காரில் வந்த சில இளைஞர்கள் கார் அருகே கூச்சலிட்டு சென்றனர். அவர்கள் மது போதையில் இருந்ததால் காரில் இருந்த பெண்கள் அச்சமடைந்து அங்கிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறிது தூரம் வந்தபோது அவர்கள் பின் தொடர்வதைக் கண்டு பெண்களில் ஒருவர் வீடியோ எடுத்தார். இதையடுத்து அவர்கள் காரை இளைஞர்கள் விரட்டிச் சென்றுள்ளனர். கானத்தூர் சிக்னல் அருகே பெண் மருத்துவர் ஓட்டிச் சென்ற காரை இளைஞர்கள் வழிமறித்தனர். அப்போது இளைஞர்கள் சென்ற காரில் இருந்து இறங்கிய ஒருவர் பெண் மருத்துவரின் கார் கண்ணாடியை வேகமாக அடித்து கீழே இறக்கும்படி கூறினர். இதனால் பயந்து போன பெண் மருத்துவர் காரை பின்னோக்கி எடுத்து வேறு வழியில் செல்ல முற்பட்ட போதும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து பெண் மருத்துவர் தமது வீட்டை நோக்கி காரை ஓட்டியுள்ளார். அப்போது இளைஞர்கள் 2 கார்களில் விரட்டியதால் அது குறித்து காரில் இருந்த பெண்கள் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். பெண் மருத்துவர் வீட்டின் அருகிலும் கார் கண்ணாடியை தட்டியதால் அது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தனர். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களும் அங்கு கூடியதால் தங்களின் காரை உரசியதால் பின்தொடர்ந்ததாக தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதுகுறித்து பெண் மருத்துவர் தரப்பில் கடந்த 26ஆம் தேதி காலை கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தங்களை பின்தொடர்ந்தவர்கள் தொடர்பான வீடியோ ஆதாரமும் தாக்கல் செய்யப்பட்டது. பெண்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை, மிரட்டல், வழிமறித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரில் துரத்திய இளைஞர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய பள்ளிக்கரணை துணை ஆணையர் மேற்பார்வையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. துரத்தலில் ஈடுபட்ட சொகுசு வாகனத்தின் பதிவு எண்களை ஆய்வு செய்தபோது அவை பழைய வாகனங்கள் என்பதும் 3 உரிமையாளர்களிடம் கைமாறி 4வது நபரிடம் வந்துள்ளதும் தெரிய வந்தது. கார் ஜீப் 2வது உரிமையாளரிடம் இருப்பது உறுதியானது. தங்களது வாகனத்தை உரசியதால் மட்டுமே விரட்டியதாக இளைஞர்கள் தெரிவித்த நிலையில் அதற்கும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். முட்டுக்காட்டில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை சொகுசு காரில் வந்து மதுபோதையில் இளைஞர்கள் விரட்டிய விவகாரம் கடும் சர்ச்சையாகியுள்ளது. இதில் ஈடுபட்டவர்கள் யார்? அவர்கள் அரசியல் பிரமுகர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துரத்தலில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிக்கினால் மட்டுமே நடந்தது என்ன என்பது தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.